பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி உயர்வால் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லை என்ற அறிவிப்பு வெளியாகி பொதுமக்கள் பெருமூச்சு விடுவதற்குள் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் ஷாக் கொடுத்துள்ளன. கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் செய்யப்படாமல் இருந்த நிலையில் அவற்றின் மீதான கலால் வரியை 2 ரூபாய் உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் பெட்ரோல் மீதான கலால் வரி லிட்டருக்கு 13 ரூபாயாகவும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயாகவும் செவ்வாய்க்கிழமை முதல் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை மேலும் அதிகரிக்குமோ என வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஆனால் சில்லறை விலையில் மாற்றம் இருக்காது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே கலால் வரி உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 2014ஆம் ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது கச்சா எண்ணெய் விலை 41% சரிந்துள்ளதை குறிப்பிட்டு விலையை குறைக்காமல் மத்திய அரசு கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி 45 நாட்களுக்கு முன்னதாகவே எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை வாங்குவதாகவும் ஜனவரியில் பீப்பாய் கச்சா எண்ணெய் $85 வரை இருந்ததாகவும் விளக்கினார். भाई जनवरी के बिगिनिंग में क्या क्रूड प्राइस है 83 थे, उसके बाद 75 हुआ. सो हमने क्या किया है, अगर ये 60 वाला ट्रेंड जो है ब्रेंट और ये चीज ये रहा. இது ஒரு பக்கம் இருக்க, மறுமுனையில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்துவதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஷாக் கொடுத்தன. பாஜக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டை தெரிவித்த நிலையில் கடந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைப்பதாக பிரதமர் மோடி அறிவித்தார். அதன் பிறகு சென்னையில் சிலிண்டர் விலை 818 ரூபாய் 50 காசுகளாக குறைந்தது. வணிக சிலிண்டர் விலை பலமுறை உயர்த்தப்பட்டாலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ஒரு ஆண்டாக அதே விலையில் தொடர்ந்தது. இந்நிலையில் கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்துவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளதால் இல்லத்தரசிகள் வேதனை தெரிவித்தனர். வருமானங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப சிரமப்பட்டு தான் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வரோம். ஏதோ ஓரளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், ஏதோ வாங்குறோம். இன்னுமே திருப்பி நாங்க விறகடுப்புக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். இதே தொடர்ந்து இப்படியா கேஸ் விலை ஜாஸ்தியாயிட்டே இருந்ததுன்னா நாங்க பழைய காலத்து மாதிரி விறகு வச்சுதான் எரிக்க வேண்டிய நிலைமை வரும். வருவாய் குறைவாக இருக்கும் சூழலில் சிலிண்டர் விலை உயர்வு மேலும் சுமையை அளிப்பதாக சாமானிய மக்கள் கவலை அடைந்துள்ளனர். வசதியானவங்களுக்கு அது தெரியாது, பெருசா இது 50 ரூபா. அவங்களுக்கு நம்மள மாரி கூலி வேலை செய்யறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப பிளாட்பாரத்தில் கடை வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பணவீக்கத்தால் தவிக்கும் மக்களுக்கு மத்திய அரசு தரும் மற்றொரு பரிசு என தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமலே இருந்தால் போதும் என்பது சர்வாதிகார அரசுக்கு பொருந்தும் என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது சிலிண்டர் விலை 410 ரூபாயாக இருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விலையை மேலும் உயர்த்தி அடித்தட்டு மக்களின் தலையில் மத்திய அரசு இடியை இறக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு ஏழை நடுத்தர மக்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் எண்ணெய் நிறுவனங்கள் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். கேஸ் விற்கும் விலைக்கு மீண்டும் விறகு அடுப்புக்கு மாற வேண்டிய சூழல் ஏற்படுமோ என்பதே ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த இல்லத்தரசிகளின் மனக்குமுறலாக இருக்கிறது.